Hi friends, welcome back to our channel Samayal Today. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சுவையான பாஸ்தா ரெசிபி பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். இது செய்யறதுக்கு ஒரு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 1 லிட்டர் அளவு. இப்போ இது தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துறதுனால பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ஒரு 2 கப் அளவு பாஸ்தாவை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாஸ்தா ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. கரெக்டான அளவில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. நம்ம எண்ணெய் சேர்த்துனதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு கேரட் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு அரை கேப்சிகம் சேர்த்திருக்கேன். குடமிளகாய் சேர்த்திருக்கேன். இது கூட நீங்கள் பீன்ஸு வேறு காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் குடமிளகாயும் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ காரத்துக்கு நான் 1.5 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா எண்ணெயில் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கோங்க. அதே 2 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா பாஸ்தாவில் நல்லா இறங்குற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யும்போது நமக்கு டைமும் ரொம்ப சேவ் ஆகும். அதே சமயம் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.